சென்னையில் ஏடிஎம் ஒன்றில் இளைஞர்கள் பணம் எடுக்க சென்றபோது மிஷனுக்கு வெளியே பணம் இருந்ததை பார்த்தவர்கள் அதனை நேர்மையாக போலீசில் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆங்காங்கே ஏடிஎம் உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் பணத்தை ஒப்படைத்த இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பை சேர்ந்த சதீஷ்குமார், கிஷோர் ஆகிய இளைஞர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றுள்ளனர். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு பணம் எடுக்க சென்ற போது அங்கு ஏற்கனவே பணம் இருந்ததை பார்த்து திகைத்துள்ளனர். ஆம், ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் இடத்தில் கத்தையாக ரூபாய் நோட்டுகள் இருந்ததை பார்த்தவர்கள் அதை எடுத்து எண்ணி பார்த்தபோது 10,000 ரூபாய் இருந்துள்ளது. இந்த நிலையில் உடனடியாக அந்த பணத்தை கையில் எடுத்தவர்கள் பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்று போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பணத்தை நேர்மையாக ஒப்படைத்த இளைஞர்களை பாராட்டிய போலீசார் ஏடிஎம்மில் பணத்தை எடுக்காமல் விட்டு சென்றது யார் என்று விசாரித்து வருகின்றனர். நாடு முழுவதும் ஆங்காங்கே ஏடிஎம்கள் உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் ஏடிஎம்மில் யாரோ விட்டு சென்ற பணத்தை பத்திரமாக எடுத்து போலீசில் ஒப்படைத்த இளைஞர்களின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது.